சார், என் பேர் பாபு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டினேநகர் பஞ்சாயத்து பூம்பு மாட்டுக்கார் தெரு. நாங்கள் ஒரு 45 வருஷம் மேலாக எனக்கு குடியேறி இங்கே நாங்கள் ஊர் கட்டிக்கணும். ஊர் கிராமம் இருக்குது. ஆனால் எங்கள் பசங்க வந்து ஒரு 70-80 பேர் படிக்கிறாங்க. எங்கள் குடும்பம் வந்து 80 குடும்பம் இருக்குது. 80 குடும்பம் இருக்குதுன்னா அந்த 80 குடும்பத்தில் வந்து நாங்கள் ஜனத்தொகை பார்த்தா ஒரு 500 பேர் மேல்பட்டு இருக்கிறோம். எங்கள் ஓட்டு உரிமை வந்து ஒரு 300-350 ஓட்டு உரிமை இருக்குது. பசங்க வந்து ஒரு 60-70 பேர் படிக்கிறாங்க. ஆனால் இந்த கம்யூனிட்டி பிரச்சனை என்னன்னா ஒரு 25 வருஷமா நாங்கள் போராடி இருக்கிறோம். 15 மாவட்டத்தில் நம்ம சொந்தக்காரர்கள் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இந்த மாவட்டத்தில் வந்து இந்த 25 வருஷமா வந்து அந்த கார்பரேட் ஜனங்களே வந்து நாங்கள் போராடிக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க. படிச்சுருக்கேன். அதுக்கு மேல படிக்கணுமா கம்யூனிட்டி கேக்குறாங்க. 5-6 காலேஜுக்கு கவர்மெண்ட்டுக்கு போயினுக்குறான். ஓசியில போலான்னு பார்த்தா ஓசிலையும் கிடைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, கம்யூனிட்டி தான் வேணும்னு சொல்றாங்க. அதே பிரைவேட் காலேஜ்ல போனா 1.5 லட்சத்துக்கு கேக்குறாங்க. எனக்கு நான் என்ன பண்றது? எங்க அப்பா எங்க அம்மா என்ன மாடு பிடிச்சுன்னு தான் போயினுக்குறாங்க. அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க ஒரு நாளைக்கு? என்ன மாதிரியே நிறைய பேர் படிச்சுருக்காங்க. 45 பேர் கேர்ள்ஸ் மட்டும் படிச்சுட்டு நல்லா மார்க் எடுத்துக்கிறாங்க. ஆனா யாருமே காலேஜ் இல்லை, உடனே கல்யாணம் பண்றாங்க. ஏன்? கம்யூனிட்டி இல்லை. எஸ்டி கேட்கறோம் ஆனா தரமாட்டேங்கிறாங்க. நான் காலேஜ் படிச்சு டிகிரி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன மாதிரி இருக்கிற பசங்க எல்லாம் நல்லா படிச்சு அவங்களுக்கு வேலையில போய் சேரணும்னு ஆசை. ஏன் எல்லாருக்கும் ஜாதி சென்டர் தந்தாங்க, எங்களுக்கு மட்டும் ஜாதி சென்டர் தெரியல? நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்கிறோம். சென்னையில நாங்க 9வது படிக்கும் போதே சென்னையில போயிருக்கிறோம். கல்வித்துறை அமைச்சரை பாத்துருக்கிறோம். அவங்களும் பாத்துட்டு நல்லாதான் மார்க் எடுக்கிறீங்கம்மா, நாங்க தர உங்களுக்கு ஜாதி சட்டை, இன்னும் நல்லா படிக்க, இன்னும் நல்லா தானே படிச்சுட்டு இருக்கோம், ஏன் எங்களுக்கு இன்னும் ஜாதி சட்டை தரல? எங்க மிஸ் எல்லாருமே தான் இதுக்கு மேலே நீங்க படிச்சு என்ன பண்ண போறீங்க, படிங்க, ஜாதி சட்டை எப்படியாவது வாங்கிக்கோங்க. எல்லாருக்கிட்டயுமே கேட்டுட்டு ஏன் தரல எங்களுக்கு? எல்லாருமே காலேஜ் படிச்சாலுமே என்ன 10வது வரைக்குமே நிறுத்திட்டாங்க. எங்க அப்பா ஜாதி சட்டை இல்லாம மறுபடி படிக்க முடியாது, எப்படியும் இவ்வளவுதான் எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே அவ்வளவுதான் படிச்சாங்க, எல்லா கேர்ள்ஸுமே சரி. ஏன் அவ்வளவு வரைக்கும் படிச்சுட்டுமே இன்னுமே எங்களுக்கு ஜாதி சட்டை தரல? ஏன்? நல்ல மார்க் எடுக்கிற பசங்களுக்கு வாழ்வாதாரம் முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம தொழிலே திருப்பணம் மாடு பிடிச்சின்னு பூம்பு மாடு பிடிச்சின்னு போறதோ, இந்த டப்பா பிளாஸ்டிக் டப்பா எடுத்துன்னு போறதோ, இந்த மாதிரி வேலை எல்லாம் திருப்பி பண்றாங்க. அந்த மாடு பிடிச்சின்னு போகும்போது என்ன ஊர் மேலே திட்டுறாங்க, படிக்கிற வயசுல இதெல்லாம் பிடிச்சின்னு போறீங்களே, என்ன இது பண்றீங்க நீங்க, நல்லா படிங்கன்னு சொல்றாங்க. ஆனா படிச்ச புரோஜனம் இல்லை, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா தானே நம்ம படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டிஓ கிட்டயோ நம்ம ஒரு இந்த கலெக்டர் கிட்ட நம்ம போனா என்ன பண்றாங்க சொல்றாங்கன்னா, அடுத்த மாவட்டத்தில் கொடுத்துக்கிறாங்க சார், எங்களுக்கு கொடுங்க சொன்னா நீங்க அந்த மாவட்டத்துக்கு போய் கேளுங்க, அங்கே வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன் சார் இந்த மாவட்டத்துக்கு நாங்க திரும்ப இங்கெல்லாம் விட்டு நாங்க போக முடியுமான்னு கேட்டா, இல்ல இங்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது சார்? அதே தமிழ்நாடு தானே, அது ஒரு மாவட்டம் தமிழ்நாடு தான் இருக்குது, இந்த மாவட்டம் தமிழ்நாடு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் சார் கொடுக்க மாட்டீங்கன்னா, நீங்களாம் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. நாங்க என்ன ஒரு கோரிக்கை வச்சு நிக்கிறோம்னா, ஒண்ணுமேல அந்த வருஷத்துக்கு வந்தாலும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை. பேனர் அடிச்சு நிக்கிறோம், ஓட்டு புடைக்க வைக்கிறோம், நாங்க போடுற மாதிரி இல்லை. எந்த அரசியல்வாதம் வந்தாலும் 5 வருஷம் டிவி அரசியல்வாதி வர்றாங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. எங்க கிட்ட 350 ஓட்டு இருக்கு. ஆனா 350 ஓட்டு வாங்கிக்கிறாங்க, பண்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. திருப்பணம் வந்து எந்த பதிலும் கொடுக்க மாட்டேன்றாங்க. பண்றோம்னு 25 வருஷமா இதே மாதிரி பதில் சொல்லி வராங்க. இதுவரை ஒரு சர்டிபிகேட்ல நமக்கு சுத்ததில்லை. ஒரு சர்டிபிகேட்டாவது கொடுத்தா அதை வச்சு ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லி அதே அப்படி கெஞ்சி பார்த்தோம், கொடுக்குற மாதிரி இல்லை. இப்ப எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, பசங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த எலெக்ஷனுக்குள்ள வர வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணினே இருப்போம். எங்களுக்கு எஸ்டி ஜாதி சட்டை எங்களுக்கு திறந்தாகணும், இல்லைன்னா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாருக்குமே 18 வயசு என்ன மாதிரி படிக்கிற பசங்க நின்னுட்டு பசங்களுக்கு கூட 18 வயசு ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் ஓட்டுமே இருக்கு. நம்ம ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்கள் அவங்க பட்டியல் சேருது, அவங்க ஒரு சான்றிதழ் நம்ம கேட்கறோம். வேற சான்றிதழ் நமக்கு தேவையில்லை. நம்ம இனத்துக்காரர் வந்து 15 மாவட்டத்துல வாங்கிக்கிறாங்க, அதே சான்றிதழ் நம்ம கேட்கறோம். வேற சான்றிதழ் வச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஜாதி சான்றிதழ் கோரி தான் நாங்க வந்து இங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம், புறக்கணிக்கிறோம், ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி ஒரு முடிவுல நாங்கெல்லாம் இருக்கிறோம், எங்க மக்கள் எல்லாம்.